பாதுகாக்க போறாராம். இவரை நம்பி நீங்க ஓட்டு போட போறீங்களா? இவருடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு தன்னுடைய கூட்டத்தை காமிக்கணும், அப்ப தாமதமா வந்தாதான் கூட்டம் கூடுவாங்கன்னு சொல்லி அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் கவலை கிடையாது. நேற்று என்ன செய்யறாருன்னு சொன்னா, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு, உடனே இங்க தங்கி உடனே போக முடியாது, அடுத்த நாள் காலையில இங்க வந்திருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு இரவே என்ன செய்யறாருன்னா அவசரமா பிளைட்ட முடிச்சு சென்னைக்கு ஓடிட்டு இருக்கிறாரு. அப்ப மக்கள் மேல என்ன அக்கறை இருக்குது? இன்னைக்கு செத்தவங்க மேல என்ன அக்கறை இருக்குது? பல்வேறு கட்சிகள் இங்க வர்றாங்க. திமுகவை சேர்ந்த முதல்வர் இங்க வர்றாரு, உடனே வர்றாரு. ஆனா ஏன் விஜய் வரல? விஜய் இங்க இருந்து சென்னைக்கு ஓடுறாரு. அப்போ மக்கள் மேல இவருக்கு அக்கறை கிடையாது. இந்த கூட்டத்தை காட்டி எப்படி நான் முதல்வர் பதவியை அனுபவிக்க வேணும்னு சொல்லிதான் இவருடைய திட்டமா இருக்குது. ஆகவே உயிரிழந்த இந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு காரணம் விஜய் தான். எனவே குற்றவாளி விஜய் தான். விஜயை கைது செய்ய வேண்டும், தாவேகா கட்சியை தடை செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவருடைய